இந்த 2025 தீபாவளியோட எனக்கு 27 வயசு முடிஞ்சு 28 வயசு பொறந்திருக்குதுங்க. இந்த 28வது வயசுல நான் கொண்டாடுற தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீபாவளி. இதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளி நம்ம என்னென்ன கொண்டாடிக்கணும்னு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, இந்த மாரி பிளாங்க்கா தான் இருக்குது. இதில நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச மாரி ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில சந்தோஷமா, மனநிறைவோட கொண்டாடுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் கூட வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. நம்ம சின்ன பையனா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஊசி பட்டாசு வெடிச்சபோது இருந்த சந்தோஷம் இன்னைக்கு வந்து எவ்வளோ பட்டாசு இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும், அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. என்ன காரணம்? நம்ம ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா பார்க்கும்போது அது நம்மளுக்கு பெருசா தெரியும். அத நோக்கி நம்ம ஓடுவோம். இன்னைக்கு நம்ம பெருசா ஆயிட்டோம். நம்மளுக்கு அது மேல வந்து ஈர்ப்பு இருக்குது. அன்னைக்கு இருந்த சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு பாதி சந்தோஷமா தான் நம்ம உணர்றோம். சந்தோஷம் அப்படிங்கிறது உருவ உருவத்துல கிடையாது. நம்ம உணர்றதுல தான் இருக்குது. நம்ம உணர்ச்சியில தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது, அந்த உணர்வுங்கிறது அன்னைக்கு சந்தோஷமா உணர்ந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமா உணர முடியல. நம்ம சின்ன பையனா இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஆசைப்பட்டுருக்கிறேன். ஒரு கேக்கு பேக்கரியில கேக் இருக்கு இல்லையா? அந்த கேக் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். அன்னைக்கு ஆசை. ஆனா நம்மகிட்ட வந்து நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். நம்ம சின்ன பையனா இருந்தோம். அன்னைக்கு நம்மகிட்ட மணி அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. பணம் அப்படிங்கிறது கிடையாது. பார்த்தோன்னே ஆசைப்பட்டுருக்கோம். ஒரு சின்ன கேக் பீஸுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டுருக்குறோம். இன்னைக்கு ஒரு கேக்கு ரூ. 200 பீஸ் கேக்குனா கூட வாங்கி திங்கிற அளவுக்கு காசு இருக்குது. ஆசை இல்ல. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கறதுக்கும், அது நடக்கிறதுக்கும் டோட்டலா எதிர்மறையா தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விஷயம் இல்ல. எல்லா விஷயமும் அப்பாற்பட்டு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த தீபாவளி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுங்க. பாதுகாப்பான முறையில கொண்டாடுங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு வாங்க. வீட்லயே இருந்தாலும் சரி, எல்லாம் சந்தோஷமா சண்டை பிடிக்காம எல்லாம் ஒத்துமையா இருங்க. பட்டாசு பார்த்து வெடிங்க. இனிப்பு வந்து சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு புடுங்க. ஒரு சுட தண்ணி குடிங்க. இல்லன்னா பச்சை தண்ணி குடிங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்க, சூட்டு உடம்புக்காரங்க அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. கொஞ்சம் சீதள உடம்புக்காரங்க, குளிர்ச்சி உடம்புக்காரங்க, நடுத்தர உடம்புக்காரங்க, வயசுக்கு மூத்தவங்க, வயசுக்கு சின்ன பிள்ளைங்க, இவங்க எல்லாம் வந்து இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சாப்பிட்டுருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்பவே ஒரு மாரி நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. சொல்லலாம் சொல்லலாம்ன்னு பார்த்தா தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அத சொல்லிறணும், விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றது. இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா, பட்டாசு விலைலாம் நம்ப எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. பட்டாசு விலைய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கிழக்கு மாவட்டம். ஏற்காடு அடிவாரம் பக்கத்துல குப்பனூர். ஏற்காட்டுக்கு நம்ம ஊர்ல 2 வழித்தடம் இருக்குது. ஒரு வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் அஸ்ஸம்பட்டி, கோரிமேடு வழியா போறது ஒரு ரோடு. இன்னொரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் டூ அரூர் மெயின் ரோட்ல வலசூர் தாண்டி வலசூர் தாண்டி குப்பனூர் பகுதியில வந்து ஒரு ரோடு மேல ஏறுது. அந்த குப்பனூர் அந்த ஏறுறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பருத்திக்காடுன்னு ஒரு இடம். அந்த பருத்திக்காடுங்கிறது பஸ் ஸ்டாப் பேரு. அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாசு விக்கிறாங்க. பட்டாசு எப்படின்னா, ஆ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நியாயமான விலை தான். ஒரு புஸ்வானா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 குடுக்குறாங்க. ஒரு ரூ. 150 இருக்குது. சாட்டை வந்து பார்த்தோம்னா, ஒரு இவ்வளோ நீட்டா இருக்குது. ஓகே. 1 மீட்டருக்கு மேல இருக்குது. அந்த சாட்டை வந்து பார்த்தோம்னா, ரூ. 100. சங்கு சக்கரம் ஒரு பாக்ஸ் ரூ. 100. பாம்பு பட்டாசு இவ்வளோ பெருசு இருக்குது. உள்ளாடி ஒரு 10 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது. அது ஒண்ணும் இல்ல 7 பாம்பு பொறி இருக்குது. அது வந்து ரூ. 10 இவ்வளோ பெருசு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு பட்டாசு. கவுரு பட்டாசு 100 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவுரு பட்டாசு. 3 இன்ச் இருக்கக்கூடிய கவுரு பட்டாசு ரூ. 200. வேற நெறைய பார்த்தனே. அதாவது இது ஏன் நான் இது மட்டும் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் என்ன வாங்கணும்னோ அதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சது தானே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க முடியும். அதனால தான் இந்த பட்டாசு மட்டும் நான் சொல்றேன். இந்த பட்டாசுலாம் வந்து பார்த்தோம்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆசையா வெடிப்பேன். இன்னைக்கும் ஆசையா தான் வெடிக்கிறேன். எப்பவும் ஆசையா தான் வெடிப்பேன். இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு தான் சொல்றேனே.